ஹாய் கைஸ், வெல்கம் டு கரண் விலாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேடி ஃபீல்டு தான் வந்துருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கேஜ் வீலு. பேடி வந்து வாட்டர் ஸ்டாக்னன்ட் கண்டிஷனில் தான் வந்து வளரும். அந்த சாயிலை வந்து நல்லா அந்த பேடி வளர்கிற கண்டிஷனுக்காக இந்த கேஜ் வீல் வந்து யூஸ் பண்ணுவோம். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லெவலிங். அதாவது முன்னாடி வந்து படுல் பண்ணிட்டு போகிறது, பின்னாடி வந்து அந்த ஈக்குவலாக இப்போ வந்து ஏன் இந்த லெவலிங் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் பள்ளமாகவும் ஒரு இடம் மேடாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால தான் பின்னாடி வந்து லெவலிங் வச்சுக்கிறாங்க. முன்னாடி வந்து சாயிலை வந்து படுலிங் பண்ணிட்டு போவோம், பின்னாடி லெவலிங் பண்ணிட்டு வரும். வண்டியால் லெவலிங் ஆகாத ஒரு சில இடத்த வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து லெவலிங் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லை. அந்த வேலை அந்த டைமில் முடிஞ்சால் போதும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து நம்ம என்ஜாய்ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து தனியாக எனக்குன்னு ஃபீல்டு ஒதுக்கி நான் பயிரிடுறேன். அதாவது என்னுடைய சொந்த உழைப்பில் வந்து பயிரிடுறேன். சப்போஸ் இதுக்கப்புறம் நான் பயிரிடணும்னு நினச்சேன்னா, நான் சொந்தமாக நிலம் வாங்கி அதில் தான் பயிரிட முடியுமோசம் இந்த ஒரு சான்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே மாட்டேன். இதுதான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன்.